வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. 21ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள வாரத்திற்கான நிகழ்ச்சி. மாதம் செப்டம்பர் மாதம் 21 முதல் 27 வரை. விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸி வீக். 4ஆம் வீட்டில் ராகு. காலில் சக்கரமாக கட்டிகிட்ருக்காங்க அம்மாங்க, அந்த மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல், படபடப்பான ஒரு பேச்சு, ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாம் ஏற்படும். 5ஆம் இடத்தில் சனி. சரி, பரபரப்பாக இருக்கீங்க, படபடப்பாக இருக்கீங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் 5ல் சனி இருக்கும்போது பேச்சில் நிதானம் இருக்கும். நினச்சாலாம் பேச மாட்டேங்க. கொஞ்சம் நிதானப்பட்டு யோசித்து எதை பேச வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ அதை பேசுவீர்கள். அப்போ காரிய வெற்றி என்பது உறுதிப்படுகிறது. 8ஆம் இடத்தில் குரு. புதுசாக வரவுகள் எதுவும் வராட்டாலும் செய்யக்கூடிய செலவுகளில் சமயோஜிதமாக செயல்படுவீர்கள். ஒரு விஷயத்தை 100 ரூபா கொடுத்தும் வாங்கலாம், கொஞ்சம் சாமர்த்தியமாக செயல்பட்டால் 80 ரூபா கொடுத்தும் வாங்கலாம். அப்படின்னா நீங்கள் 80 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கான அளவு சாமர்த்தியத்தோடு செயல்படுவீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுலேயும் ஒரு ஸ்மார்ட்னஸ் ஏற்படும் 8ல் குரு இருப்பதால். அதுக்கப்புறம் பாருங்கள், செயலில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும். என்னென்னா 10ஆம் வீட்டில் சுக்கிரன். பர்ஃபெக்ஷன்னு சொல்கிறத விட ஒரு நளினம், ஒரு விஷயத்தை அழகாக சொல்கிறது அப்படிங்கிறது தான். இது எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். அப்படி சொன்னால் நம்ம தமிழ் சினிமாவில் ரசிகர்கள்லாம் பார்த்துருப்போம். கொஞ்சம் அந்த காலத்தில் பாக்யராஜ் இருப்பார். அவர் நடனம் ஆட சொன்னால் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்போ கமலஹாசன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பண்ணாலே அது நளினம் வந்துடும் கமலஹாசனுக்கு. அதே போல் பிரபுதேவா. ஸோ இவங்க நடனம் ஆடுறதுக்கும் ஒரே டைரக்டர் சொல்லிக் கொடுக்கலாம் டான்ஸை. ஆனால் இது ஆடுறவங்க ஆடும்போது அந்த நளினம் அவங்களுக்கு இயற்கையாக ஏற்படும். அதுதான் சொன்னேன். சுக்கிரன் என்ன செய்கிறார், எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு நளினமாகவும் வியக்கும் வண்ணமும் அழகாகவும் அமையும் அப்படிம்பாங்க. சில பேர்லாம் வாசலில் கோலம் போடுவாங்க, அப்படியே கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஜியாமெட்ரிக்கல் ஷேப் பர்ஃபெக்டாக வரும். அது அவங்களுடைய டேலண்ட்ஸு. அதுதான் சுக்கிரன். அடுத்து 11ஆம் வீட்டுக்கு அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் 10 குடை அதிபதியோடு சேர்ந்து புதன் இருக்கார். இந்த காலகட்டத்தில் எந்த அசெட் வாங்கினாலும் அது கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும், அப்ரிஷியேட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வாரம் பெரிய காரியங்களை கூட சாதிக்கக்கூடிய ஒரு காலம். உங்களால் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் நல்ல நன்மைகளை பெற்றுத்தர முடியும். அதனால் ரொம்ப பெரிய அளவுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தருவதால் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் அது பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கக்கூடிய நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.